ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல்ஸ் ஆஃப் த ஹிந்து நம்ம டெய்லி இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சி கைஸ், நான் இங்கிலீஷ்ல தான் இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்றேன். ஆனால் சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பர்சனலா, தமிழ்ல அப்லோட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் மிஸ்டர் ஜே ஜான், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்களும் தமிழ்ல அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு மெயின்டைன் தி கன்சிஸ்டன்சி இன் தமிழ். முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா தமிழ்ல வீடியோ அப்லோட் பண்ண பாக்குறேன். ஆனா சில நாள் முடியலனா என்ன மன்னிச்சுக்கோங்க. பட் இங்கிலீஷ்ல ஐ வில் பி மெயின்டைனிங் ரெகுலர். ஃபைன். ஸோ let's move on to the article now. ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஃபுட் ஃபார் ஆக்ஷன். சி கைஸ், இந்த ஆர்டிகல் வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட பேக்ரவுண்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? சி கைஸ், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் த எய்ம் ஆஃப் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்சிடைஸ்டு ஃபுட் கிரெயின்ஸை ப்ரொவைட் பண்ணணும். சரிங்களா? அதாவது கம்மியான விலையில் ஃபுட் கிரெயின்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் தி எய்ம் ஆஃப் தி நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். சி கைஸ், இன்னொரு பாயிண்ட்டையும் நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். ஜென்ரலி கவர்மெண்ட் ஃபுட் செக்யூரிட்டிக்காக 2 ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், இன்னொன்று வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன். So the aim of National Food Security Mission என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, to increase the production rate of food grains. சரிங்களா? to increase the productivity of food grains. இதுதான் National Food Security Mission. ஆனா National Food Security Act என்னன்னு பாத்தீங்கன்னா, it will supply the food grains. அது production of food grains, இது வந்து supply of food grains. சரிங்களா? So இந்த National Food Security Act will help to increase the nutrition value of the people. சரிங்களா? So இந்த ஆக்ட் என்ன பண்ணுதுன்னா, 3 ரூபாயில 1 கிலோ அரிசி, 2 ரூபாயில 1 கிலோ கோதுமை அண்ட் 1 ரூபாயில 1 கிலோ கோர்ஸ் கிரெயின்ஸ் ப்ரொவைட் பண்ணும். அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு பர்சனுக்கு 5 கிலோ ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அண்ட் இதுல இன்னொரு ஸ்கீம் கூட இருக்கு. அதாவது என்னன்னா, புவரஸ்ட் ஆஃப் தி புவர், அதாவது ரொம்ப ஏழையா இருக்கிறவங்களுக்கு 35 கிலோ ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அந்தயோதயா அன்ன யோஜனா ஸ்கீம் கீழ வருவாங்க. சி இட் இஸ் அ பார்ட் ஆஃப் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், பட் அவங்கள செப்பரேட்டா டிமார்கேட் பண்ணிருக்காங்க பேஸ்ட் ஆன் அந்தயோதயா அன்ன யோஜனா. சரிங்களா? அண்ட் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் உங்களுக்கு இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பேஸ் பண்ணி தெரியணும். அதாவது என்னன்னா, இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் சொல்லிருக்கு. See guys, டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா என்ன தெரியுமா? நீங்க பெனிஃபிஷியரிஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வெறும் ஃபுட் கிரெயின் சப்ளை பண்ணுவாங்க. சோ இதுதான் டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அண்ட் இந்த பெனிஃபிஷியரிஸை ஐடென்டிஃபை பண்ற வேலை யார் பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ப்பாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி பண்றதுனால ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு அக்கௌண்டபிள் வேல இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் இந்த ஆக்ட் சொல்லுது. சரிங்களா? சோ இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இந்த டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ல உங்களுக்கு தெரியணும். என்னன்னா, இப்போ பெனிஃபிஷியரிஸ் யார் ஐடென்டிஃபை பண்ணுவா? ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த பெனிஃபிஷியரிஸ்க்கு வெரியும் தான் இந்த ஃபுட் கிரெயின்ஸ் சப்ளை பண்ணுவாங்க. சோ அதுதான் நம்ம பார்த்தோம். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ற எல்லா பெனிஃபிஷியரிஸோட அக்கவுண்ட்ஸ் எல்லாருமே கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணிருக்கணுமா? அதாவது அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கிற பெனிஃபிஷியரிஸ், அதாவது யார் யாருக்கெல்லாம் இந்த ஃபுட் கிரெயின் சப்ளை ஆக போகுதோ அவங்களுடைய பேரு எல்லாமே இன்டர்நெட்ல அப்லோட் ஆயிருக்கணும். சோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கண்டிஷன் இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. சரிங்களா? சோ நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013ல இந்த ஆக்ட பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் பாத்தீங்கன்னா இன்னும் சரியா பண்ணல. அதுக்கு ரீசன் என்னன்னா, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே இந்த கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ் இருக்கு இல்லையா? சோ இந்த ஒரு பாயிண்ட்ல எல்லா ஒரு ஸ்டேட்ஸ்மே ரொம்ப ரிலக்டன்ட்டா இருக்காங்க. அதாவது இதை பாஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் இம்பார்ட்டன்டான ஸ்டேட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடுவும், ரெண்டாவது கேரளா ஸ்டேட்டும் இருந்தது. சோ இப்போ அவங்களும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இது தெரிஞ்சுக்கோங்க, கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் தி பெனிஃபிஷியரிஸ் இஸ் a prerequisite for the states to implement this national food security act. சரிங்களா? அண்ட் இந்த ஆக்ட் கீழ இன்னும் 2 இம்பார்ட்டன்டான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஃபுட் கமிஷன், இன்னொன்னு வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஆஃபீஸர். See guys, கிரீவன்ஸ்னா பிரச்சனை. சரிங்களா? சோ இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஆஃபீஸர் கிட்ட போவீங்க. சோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஆஃபீஸர் இருப்பாங்க. அண்ட் இந்த கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஆஃபீஸர் கொடுத்த தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க ஸ்டேட் ஃபுட் கமிஷன் கிட்ட இது மறு தாக்கல் பண்ணலாம். சரிங்களா? சோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஃபுட் கமிஷன்ஸ் பார்த்தலாம். அதாவது ஸ்டேட் ஃபுட் கமிஷனுக்கு என்னென்ன வேலை இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீமை மானிட்டர் பண்ணும் அண்ட் இதை இவாலுவேட் பண்ணும். அதுக்கப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட் எந்தெந்த ஏஜென்சிஸ் எல்லாம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பண்ணுதோ அவங்களுக்கு எல்லாமே அட்வைஸ் கொடுக்கும், ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். இன்னொன்னு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீச்சர், ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் இந்த ஸ்டேட் ஃபுட் கமிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு சிவில் கோர்ட்டோட ஒரு பவர் இருக்கு. அதாவது கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908 பேஸ் பண்ணி சிவில் கோர்ட்டோட ஒரு பவர் இருக்கு. சோ நான் சொன்னேன் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஆஃபீஸர் கிட்ட போவோம் அண்ட் அவங்க கொடுத்த தீர்ப்பு ஏத்துக்க முடியாத லெவல்ல இருந்ததுன்னா ஸ்டேட் ஃபுட் கமிஷன் கிட்ட மறு தாக்கல் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா. சோ இதை பேஸ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஃபுட் கமிஷன்
கமிஷனுக்கு சிவில் கோர்ட்டோட பவர் கொடுத்திருக்காங்க. ஃபைன். சோ நம்ம ஆர்டிகலுக்கு போலாம். சோ கமிங் டு தி ஆர்டிகல் நவ, ஃபுட் ஃபார் ஆக்ஷன். சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா, மெனி பொலிட்டிக்கல் இன்டிஃபரன்சஸ் வர் தேர். அதாவது நிறைய ஸ்டேட்ஸ் இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன வரல. சோ இந்த பொலிட்டிக்கல் வில் இல்லாததுனால இந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சி கைஸ், நான் இங்க ஒரு ஒப்பீனியன் ஒன்னு சொல்ல விரும்புறேன். சி, தமிழ்நாட்டில் ஆல்ரெடி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இஸ் ரன்னிங் எஃபெக்டிவ்லி. ஸோ இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இல்லாமையே நம்ம கிட்ட பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருந்தது அண்ட் நம்ம கரெக்டாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் இட் வாஸ் ரீச்சிங் தி பெனிஃபிஷியரிஸ். பட் இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ஆர்கியூ பண்ணாங்கன்னா, எங்க கிட்ட ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஆக்ட் இருக்கு, நாங்க ஏன் உங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட ஆக்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஃபரன்ஸ் கிரியேட் ஆச்சு. ஸோ அதுதான் இந்த ஆர்டிகல் சொல்ல வருது. ஆனா இப்போ சென்டர் என்ன பண்ணிருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கு. என்ன ரிக்வெஸ்ட் பண்ணிருக்குன்னா, நீங்க எல்லா ஸ்டேட்ஸுமே இந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேட்டிருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னா இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அண்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, ஸ்வராஜ் அபியான் கேஸ், இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பேஸ் பண்ணி தன்னோட தீர்ப்பை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சி கைஸ், ஸ்வராஜ் அபியான் சொல்றது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் ஏஏபி ல இருந்து வெளியே வந்த ஒரு ஆர்கனைசேஷன். சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்வராஜ் அபியான் கேஸ்ல இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ரியாலிட்டி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த தீர்ப்புல எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே இந்த ஆக்டை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்கு. சரிங்களா? அண்ட் இந்த ஆர்டிகல் திருப்பியும் செக்ஷன் 14, 15, 16 ஆஃப் தி நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பேஸ் பண்ணி பேசுறாங்க. அதாவது செக்ஷன் 14, 15, 16 ஆஃப் தி நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஃபுட் கமிஷன் அண்ட் இட் இஸ் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் கிரீவன்ஸ் ரிட்ரஸல் ஆஃபீஸர். அதான் நம்ம பார்த்தோமே பேக்ரவுண்ட்ல. சோ இது நிறைய ஸ்டேட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே சும்மா பேருக்காக பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லுது. அண்ட் இந்த ஆர்டிகல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் சொல்லுது. அதாவது என்ன சொல்லுதுன்னா, லாஸ்ட் இயர் நம்ம யூனியன் ஃபுட் மினிஸ்டர் மிஸ்டர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஆக்ட் வந்து இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் கவர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா ரியாலிட்டி பாத்தீங்கன்னா அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 256 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, see according to article 256 of the Indian constitution, பார்லிமெண்ட் பாஸ் பண்ற எல்லா லாயுமே ஸ்டேட் கவர்மெண்ட் என்ஃபோர்ஸ் பண்ணணும். சரிங்களா? அதாவது இட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஸ்டேட் டு கம்ப்ளை வித் தி லா which is made by the parliament. ஆனா இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 பாஸ் பண்ணிட்டாங்க அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஆக்ட சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சோ இட் இஸ் a violation of article 256. சோ அதுதான் இந்த ஆர்டிகல் பேசியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் our social security. இது வந்ததுனா நியூட்ரிஷன் வேல்யூ ஆஃப் தி பீப்பிள் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய பீப்பிள் ஹங்கர்ல இருந்து வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்லாததுனால இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அண்ட் ஈவன் இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வர்றதுனால எல்லாருக்குமே ஃபுட் செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சி, எல்லாருக்குமே ஃபுட் செக்யூரிட்டினா இந்த ஆக்ட் என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, 67% ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு ஃபுட் செக்யூரிட்டி கிடைக்கும். அதாவது 70% ஃப்ரம் தி ரூரல் பேக்ரவுண்ட் பீப்புளுக்கும் 50% ஃப்ரம் தி அர்பன் பீப்புளுக்கு இந்த ஃபுட் செக்யூரிட்டி கிடைக்கும். சி, மத்தவங்களுக்கு ஆல்ரெடி ஃபுட் செக்யூரிட்டி இருக்கு. சோ இந்த புவர் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு ஃபுட் செக்யூரிட்டி கிடைக்கும் இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணா எல்லாருக்குமே ஃபுட் செக்யூரிட்டி வரும், ரைட். வாட் இஃப் ஒருத்தர் டக்குன்னு புவர் ஆயிட்டாருன்னா இந்த ஆக்ட்ல சேரணும்னா எப்படி சேரணும்? அதே மாதிரி ஆல்ரெடி ஒருத்தர் இது கீழே பெனிஃபிஷியரா இருக்கிறவர் நல்ல காசை சம்பாதிச்சிட்டாரு, அவருக்கு ஃபுட் செக்யூரிட்டி வேணும்னா அவர் என்ன செய்யணும்? சோ பிரச்சனைகள் நிறைய உண்டாகும் இல்லையா? சோ இந்த பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்காக கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் இருக்கணும். ஆனா நிறைய ஸ்டேட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் பேசியிருக்காங்க. சோ இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒரு ஃபுல் ஃபிளெஜ் இண்டிபெண்டன்ட் மெஷினரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் இண்டிபெண்டன்ட் ஃபுல் ஃபிளெஜ்ட் மெஷினரினா ஃபுட் கமிஷனும் டிஸ்ட்ரிக்ட் கிரீவன்ஸ் ரிட்ரஸல் ஆஃபீஸர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்கு. அண்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்குன்னா, ஏற்கனவே நிறைய ஸ்டேட்ஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சூப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தமிழ்நாடு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சூப்பரா இருக்கு. ஆனா இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா இதுல ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு கேள்விக்குறி தான். சோ இந்த கேள்விக்குறி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா அவங்க சொல்ற ஆக்ட ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்கு. சரிங்களா? அண்ட் இந்த ஆர்டிகல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் எடுத்துட்டு வருது. என்ன சொல்றாங்கன்னா, யூனியன் ஃபுட் மினிஸ்டர் லாஸ்ட் இயர் பார்லிமெண்ட்ல ஒரு டேட்டா ஒன்னு ப்ரொவைட் பண்ணாரு. அந்த டேட்டால என்ன சொல்லிருக்காங்க, இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்தது பாத்தீங்கன்னா
அதாவது கேசஸ் வந்தது பாத்தீங்கன்னா வெறும் 1100 தான் வந்திருக்கான். நம்ம என்ன சொன்னோம், இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணா 2/3 ஆஃப் தி இந்தியன் பாப்புலேஷனுக்கு இந்த ஃபுட் கிரெயின்ஸ் போய் சேரும்னு சொன்னோம். அதாவது 67% ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு ஃபுட் செக்யூரிட்டி கிடைக்கும்னு சொன்னோம். ஆனா கிரீவன்சஸ் பாத்தீங்கன்னா வெறும் 1100 தான் இருக்குதான். அதாவது 1100 கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கேவா. சோ இதுல இருந்தே தெரியுது இல்லையா, there is an improper implementation of grievances redressal mechanism னு தெரியுது இல்லையா. சோ அதுதான் இந்த ஆர்டிகல் சொல்லிருக்கு. சோ சென்டர் சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேட்டது ஒரு வெல்கம் மூவ் அண்ட் கோர்ட் இந்த விஷயத்துல இன்டர்வீன் பண்ணா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் சூப்பரா இம்ப்ளிமெண்ட் ஆகும் அண்ட் ஒரு ப்ராப்பரான நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லி முடிச்சிடுறாங்க. சரிங்களா? சோ that's it with respect to this article. We'll move on to the next article. So coming to the next article, see guys, next வந்து நம்ம பார்க்க போறது ஒரு இன்டர்வியூ. ஸோ இந்த இன்டர்வியூல வந்து டிஃபரன்ஸ் ஒப்பீனியன்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ரொம்ப எஃபெக்டிவாவே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இன்டர்வியூல இருந்து இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இன்டர்வியூ நேஷனலிசம் பத்தி பேசியிருக்காங்க, நேஷனல் ஆந்தம் பேஸ் பண்ணி பேசியிருக்காங்க அண்ட் ரைட் டு பிரைவசி பத்தி பேசியிருக்காங்க, செடேஷன் லா பத்தி பேசியிருக்காங்க. ஸோ ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இன்டர்வியூ இது. டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இந்த ஒப்பீனியன் வச்சு நீங்க ஒரு நல்ல ஆன்சர் ரைட்டிங் எழுதலாம். அண்ட் கைஸ், நான் மற்ற ஆர்டிகல்ஸ் எல்லாமே இன்னைக்கு கவர் பண்ணல, ஏன்னா மற்ற ஆர்டிகல்ஸ் எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா மத்த ஆர்டிகல்ஸ் எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. சோ வில் மூவ் ஆன் டு தி ஆர்டிகல் நோ. சாரி கைஸ், நான் இன்டர்வியூக்கு பதிலா ஆர்டிகல் யூஸ் பண்ணுவேன் பிகாஸ் ஐ யூஸ் டு தி வேர்ட் ஆர்டிகல். சோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி ஆர்டிகல். See, இந்த ஆர்டிகலுக்கு வரதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் யூ கைஸ் டு டிஃபைன் தி டேர்ம் நேஷனலிசம். சோ நேஷனலிசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமா ஒரு 2 லைன் எழுதுங்க. ஏன்னா பாருங்க, எல்லாருக்குமே நேஷனலிசம்னா என்னன்னு தெரியும், பட் டிஃபைனிங் இட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் நேஷனலிசம் வந்து ஒரு வைடர் ஏரியா. சோ இதுதான் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ண முடியாது. சோ ஒரு ஆப்டான ஒரு நேஷனலிசம் டெஃபினிஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆன்சர் ரைட்டிங் நல்லா இருக்கும். சரிங்களா? சோ ட்ரை டு டிஃபைன் தி நேஷனலிசம். சோ கமிங் டு தி ஆர்டிகல் நோ. சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, நம்ம நேஷனலிசமோட அர்த்தத்தை சுருக்கிட்டோம்னா தென் நம்ம மத்தவங்க வியூஸ் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. சோ இஃப் யூ ரெஸ்ட்ரிக்ட் our understanding with respect to the nationalism, then we may ignore the opinion of others. சோ மத்தவங்களோட ஒபினியன் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சோ நேஷனலிசம் என்றது வந்து ஒரு வைடரான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அண்ட் இந்த ஆர்டிகல் என்ன செய்றாங்கன்னா, இந்தியாவோட நேஷனலிசமையும் நேஷனலிசம் ஆஃப் தி வேர்ல்டையும் கம்பேர் பண்றாங்க. அண்ட் நேஷனலிசம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாவும் இருக்குது, எந்த அளவுக்கு இர்ரேஷனலாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. See guys, இது எடுத்துட்டு வர எக்ஸாம்பிள் என்னன்னா நாசிசம் அண்ட் ஃபாசிசம். See, யார் யாருக்கெல்லாம் நாசிசம் அண்ட் ஃபாசிசம் தெரியலையோ அவங்களுக்குலாம் ஒரு கரெக்ட் ஃபார்மேட்ல சொல்ல விரும்புறேன். See, இது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் கவர்மெண்ட், அதாவது ஒரு ஸ்டபனான கவர்மெண்ட். ஹிட்லர் பேஸ் பண்ணது வந்து நாசிசம். ஈவன் ஃபாசிசம் இஸ் a form which is prevalent in Europe. So ஒரு டாமினன்ட்டான ஒரு கவர்மெண்ட் அங்க பிரசன்ட் ஆயிருந்தது. அதாவது என்னன்னா அவங்க சொல்றதுதான் கரெக்ட், அவங்க வைக்கிற வியூஸ் தான் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனலிசம் அங்க ப்ரிவைல் ஆயிருந்தது. சோ இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இட் வாஸ் an ugly form of nationalism which was prevailing there and அது வந்து ஒரு irrational ஒரு excessive form of nationalism அப்படின்றாரு. See, irrationalனா ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம். சரிங்களா? சோ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு illogical அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்றாரு. அண்ட் அந்த மாதிரி நாட்டிலயும் இருக்கிறது நேஷனலிசம் தான் அண்ட் இந்தியால இருக்கிறது நேஷனலிசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியன் வியூஸ் அண்ட் நேருவியன் வியூஸ் கூட நேஷனலிசம் தான். வேர் we fought against anti-colonialism, அதாவது பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா நம்ம ஃபாட் பண்ணோம். சோ நம்ம இருக்கிற நேஷனலிசம் பாத்தீங்கன்னா எல்லாரையுமே அணைச்சிட்டு நம்ம போறோம், எல்லாரோட ஒப்பீனியன்ஸும் நம்ம கன்சிடர் பண்றோம் அண்ட் இது வந்து ஒரு ரிலிஜியனை பேஸ் பண்ணி கூட இல்ல. சோ இந்தியாவோட நேஷனலிசம் எப்படி இருக்கு, உலகத்தோட நேஷனலிசம் எப்படி இருக்கு நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்றாரு. See guys, ஆனா இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த இன்க்ளூசிவ் நேஷனலிசம் which was prevailing before இப்போ இந்தியால இல்லையா. ஏன்னா இந்தியால இப்போ கல்ச்சரல் நேஷனலிசம் இருக்குதான். சோ கல்ச்சரல் நேஷனலிசம்னா என்னன்னா, கல்ச்சரை பேஸ் பண்ணி ஒருத்தர் டாமினேட் பண்ண பாக்குறாங்க. சோ இதுதான் கல்ச்சரல் நேஷனலிசம் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வராங்கன்னா, கவ் விஜிண்டலிசம் எக்ஸாம்பிளா சொல்றாங்க. சோ கவ் விஜிண்டலிசம்னா என்னன்னா, நீங்க கவ்வை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நேஷனலிசமா பாக்குறாங்க. அதாவது இந்தியாவோட கான்செப்டே இதுதான், கவ் ப்ரொடெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்றது ஒரு பைத்தியக்காரதனோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. See guys, even cow vigilantism இல்ல, even imposing of Hindi on other states, அதே மாதிரி கன்னடா flag issue. சோ இதெல்லாமே கூட நீங்க ஒரு கல்ச்சரல் நேஷனலிசம்க்கு ஒரு எக்ஸாம்பிளா எழுதலாம். சரிங்களா? சோ இந்தியாவோட நேஷனலிசம் வந்து இன்க்ளூசிவா இப்போ இல்ல, இது கல்ச்சர் பேஸ் பண்ணி தான் நம்ம நேஷனலிசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் முன்னெடுத்து வைக்கிறாரு. அதே மாதிரி நேஷனை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் கிட்ட கேட்டாங்கன்னா இவங்க என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து நேஷன்ஸ் நம்ம டெரிட்டரியல் பவுண்டரியை வச்சு டிமார்க்கேட் பண்ணிட முடியும். ஆர் ஈவன் பிஃபோர் 50 இயர்ஸ் ஒரு குளோபலைஸ் ஆன ஒரு எக்கானமி பிரிவேலிங்கா இல்ல. சோ நேஷனலிசம் ஈஸியா டிஃபைன் பண்ண முடிஞ்சது. அதாவது இந்த ரிவருக்கு
அந்த பக்கம் வாழ்றவங்க இந்த ரிவருக்கு அப்பாற்பட்டு வாழ்றவங்க தான் ஹிந்து பீப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நம்மள சொல்லியிருந்தாங்க. சோ இது ஒரு டெரிட்டரியல் பவுண்டரியை வச்சு ஒரு நேஷனலிசம் டிட்டர்மைன் பண்ணிட்டாங்க. பட் இப்போ டெரிட்டரியை வச்சு ஒரு நேஷனை டிஃபைன் பண்ணோம்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ ரொம்ப இன்டர்மிங்லிங் ஆயின்னு இருக்கு. சி இப்போ குளோபலைஸ் வேர்ல்டு, வி பீப்பிள் ஆர் லிவிங் இன் அப்ராட் அண்ட் மெனி கல்ச்சரல் டிஃபரன்சஸ் இருக்கு. சி இப்போ ஒரு ரிலிஜனை ப்ராப்பரா டிஃபைன் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு பிகாஸ் ஆஃப் இன்டர்மிக்சிங். சோ அப்படி இருக்க சொல்ல நம்ம நேஷனலிசமே எப்படி கரெக்டா டிஃபைன் பண்ண முடியும் ஒரு பவுண்டரியை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, பவுண்டரியை வச்சு தான் நம்ம நேஷனை நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து ஒரு இல்லாஜிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? சோ நேஷனலிசம் பத்தி இதுதான் ஆத்தரோட ஒப்பீனியன். அண்ட் ஈவன் இந்த ஆத்தர் செடஷன் லாவை பேஸ் பண்ணி கூட அவரோட ஒப்பீனியன் சொல்றாரு. சி கைஸ், செடஷன் லானா சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, அதாவது கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா நீங்க பேசுற விஷயங்கள் நேஷனல் செக்யூரிட்டியோ இல்ல இந்தியாவோட சாவர்னிட்டியோ அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா then it can be termed as seditious. See guys, இந்த seditious law எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கொலோனியல் டைம்ல நியூஸ் பேப்பரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக seditious law பாஸ் பண்ணாங்க. அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா நீங்க என்னென்னலாம் எழுதுறீங்களோ அதே மாதிரி திலக்கு கூட நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சோ சப்பேக்கஸ் பிரதர்ஸ் வந்து இவர் சொன்ன ஸ்பீச்னால தான் அவங்க பிரிட்டிஷுக்கு அகைன்ஸ்டா செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திலக்கே பிடிச்சி உள்ள போட்டாங்க. ஈவன் காந்தி வாஸ் அட்டாக்ட் யூசிங் தி செடிஷன் லா. சோ நேஷனுக்கு செக்யூரிட்டிக்கு அகைன்ஸ்டா என்னென்ன போதோ அதுதான் செடிஷியஸ். பட் இப்போ இந்தியால இந்த சிஸ்டம் பிரிவைல் ஆயின் தான் இருக்கு. ஆனா இந்த செடஷனை ரெஸ்ட்ரிகேட் பண்ணல. அதாவது இதெல்லாம் தான் சொன்ன செடஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா டிமார்க்கேட் பண்ணல. சோ இத பேஸ் பண்ணி நிறைய பேர் இந்த செடஷன் லாவை மிஸ்யூஸ் பண்றாங்க. ஃபைன். சோ இந்த செடஷன் லாவை பேஸ் பண்ணி ஆத்தர் கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா ஒரு எந்த சிச்சுவேஷன்ல இருக்குன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா பேசினாலே அதை செடஷன் சொல்லிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூடம் பவர் பிளான்ட்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம மக்கள் எல்லாம் போராடினாங்க. சோ அதையே வந்து செடஷன் சொல்லிட்டாங்க. சோ கன்னடா பிளாக் கேட்டாங்க. சோ கன்னடா பிளாக் வந்ததுன்னா எங்களோட ஐடென்டிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. சோ அது செடஷன் சொல்லிட்டாங்க. சோ அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல நிறைய பேர் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ரூலுக்கு அகைன்ஸ்டா நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அத செடஷன் சொல்லிட்டாங்க. சோ ஈவன் ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரைட்ஸ்க்காக ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அவங்கள ஆன்டி நேஷனல், அவங்கள செடஷன் சொல்லிட்டாங்க. சோ இந்த செடஷன் லா ரொம்ப மிஸ்யூஸ் ஆயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்றாரு. அதே மாதிரி இப்போ ஒரு ட்ரெண்டே ஆயிடுச்சு, நேஷனுக்கு அகைன்ஸ்டா பேசினாலே அவன் ஆன்டி நேஷனல், இட் இஸ் செடிஷியஸ் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு ட்ரெண்டே பிரிவைல் ஆயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்றாரு. அதே மாதிரி இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, சுப்ரீம் கோர்ட்டே தன்னோட வேர்டிக்ல சொல்லிருக்கு செடிஷியஸ் லா வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. சோ மியர் கிரிட்டிசிசம் ஆஃப் தி கவர்மெண்ட் இஸ் நாட் செடிஷியஸ். பட் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, போலீஸ் இந்த செடஷன் லாவை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுறாங்க. ஈவன் தோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாதான் அவங்க நான் செடிஷியஸ்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்றாங்க. ஆனா ப்ராசிக்யூட் பண்ணிடுறதே, அதாவது எஃப்ஐஆர் போட்டுறதே வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான் இருக்கு. சோ அந்த லெவல்ல செடிஷியஸ் லா ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாரு. சோ இந்த ஆத்தர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் எடுத்துட்டு வராரு. அதாவது கேதார்நாத் கேஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பிஹார் கேஸ். See guys, இந்த கேஸை பாத்துக்கோங்க. ஏன்னா கேசஸ் பேஸ் பண்ணி யூபிஎஸ்சில क्वेश्चन கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் திஸ் கேதார்நாத் கேஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பிஹார் கேஸ் செடிஷன் லாக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ். சோ இந்த கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்க, அதாவது கவர்மெண்ட்டுக்கு கிரிட்டிசைஸ் பண்றது வந்து செடிஷியஸ் கிடையாது. ஆனா எனிதிங் which affects the security of the nation is sedition அப்படின்னு சொல்லிட்டு கேதார்நாத் கேஸ்ல தெளிவா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சரிங்களா? அண்ட் இந்த ஆத்தர் ஆர்டிகல் 19(2) of the Indian Constitution பேஸ் பண்ணி கூட பேசுறாரு. See guys, ஆர்டிகல் 19(2) of the Indian Constitution என்னன்னா, it is a restriction which is available to the freedom of speech and expression. See, freedom of expression வந்து நம்மளுக்கு ஆர்டிகல் 9ல கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஆர்டிகல் 19ல இருக்கிற freedom of speech and expression absolute அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. See, absoluteனா ஒரு full fledged mannerல நம்மளுக்கு கொடுத்திருக்காங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. It has certain restrictions. So அத வந்து நம்ம reasonable restrictions அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், உங்களுக்கு freedom of speech இருக்கிறதுனால நீங்க கவர்மெண்ட்டுக்கு ஓவர் அகைன்ஸ்டா பேசிட முடியாது. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு செக்யூரிட்டி ஹார்ம் பண்ற அளவுக்கு பேச முடியாது. அதே மாதிரி அடுத்தவங்களை டிஃபேம் பண்ண முடியாது, அசிங்கப்படுத்த முடியாது. So there are certain reasonable restrictions which is provided under article 19(2) of the constitution. So author இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த article 19(2) of the constitution, that is reasonable restrictions வந்து நம்ம ரொம்ப நேரோவா வச்சிருக்கோம், அதாவது ஒரு குறுகிய தன்மையில வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி இந்த ஆர்டிகல் வந்து நிறைய கேசஸோட எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வருது. சோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அவ்வளவா தேவையில்ல, அந்த கேசஸ் எல்லாம் தேவையில்ல. பட் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து கண்ட்ரோல் பண்றது நல்லதுதான். ஆனா இந்த கண்ட்ரோல் எப்படி பண்ணணும்னா ஒரு ஜஸ்டிஃபையபிளான ஒரு வழியில பண்ணணும். ஆனா விஜிடலிசம் யூஸ் பண்ணி, அதாவது வயலன்ஸை யூஸ் பண்ணி நீங்க இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை கர்டைன் பண்றது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தரோட ஒப்பீனியன் இருக்கு. அண்ட்
நேஷனல் ஆந்தம் பத்தி ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. See guys, ஆர்டிகல் 19(2) of the constitution என்ன? freedom of speech and expression. So நம்ம பேசாம இருக்கிறது கூட ஒரு freedom of speech and expression தானே. So however சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கு. அதாவது என்னன்னா, நேஷனல் ஆந்தம் சினிமா ஹால்ல பிளே ஆகும்போது எல்லாருமே ஏஞ்சி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் சொல்லிருக்கு. சோ இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஜட்மெண்ட் எடுத்துட்டு வந்தா யாருமே பேட்ரியாட்டிசமுக்கு நேஷனல் ஆந்தம்காக நிக்க மாட்டாங்க, ஆனா பயத்துல தான் எல்லாம் ஏஞ்சி நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்றாரு. See guys, இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். லாஸ்ட் இயர் இன்டர்வியூல இந்த நேஷனல் ஆந்தம் பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन கேட்டாங்க. ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் கேட்டாங்க. சோ என்ன கேட்டாங்கன்னா, you are in the cinema hall and you see that a person is not standing and is not singing for the national anthem while it is played in the cinema hall. So அப்போ நீங்க இருக்கும்போது உங்களுடைய ஆக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ क्वेश्चन. சோ இதுக்கு ஆன்சர் நீங்க என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான பதில்ல கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ கமிங் டு தி ஆர்டிகல் நோ. சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் இந்த மாதிரி ஜட்மெண்ட் கொடுக்கிறது வந்து இட் இஸ் அகைன்ஸ்ட் தி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். சரிங்களா? See guys, I would like to tell you one point here. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் என்ன சொல்லிருக்குன்னா, நீங்க நேஷனல் ஆந்தம் ப்ளே பண்ணும்போது ஏஞ்சி நிக்கணும் தான் சொல்லிருக்கே தவிர நீங்க பாட்டு பாடணும்னு சொல்லல. அதாவது நேஷனல் ஆந்தம் பாடணும்னு சொல்ல. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்பிரேஷன். அதே மாதிரி ஏஞ்சி நிக்கிறது வந்து நம்ம ரெஸ்பெக்ட்டுக்காக நிக்கிறோம். இட் இஸ் a respect which we show towards our nation. Fine. So இது நம்ம இப்படி ஒரு இன்டர்பிரேஷன்ல எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மள ஃபோர்ஸ் பண்ணி நிக்க வைக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு இன்டர்பிரேஷன் எடுத்துக்கலாம். சோ செகண்ட் இன்டர்பிரேஷன் தான் ஆத்தர் கொடுத்திருக்காரு. ஃபைன். அண்ட் இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, சோ நேஷனல் ஆந்தம்க்கு வேர்டிக் கொடுத்த மாதிரியே கூட மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு வேர்டிக் கொடுத்திருக்கு. என்ன வேர்டிக் கொடுத்திருக்குன்னா, நேஷனல் ஆந்தம்க்கு ஏஞ்சி நிக்கிறீங்க, அப்போ என்ன வந்தே மாதரம் சும்மாவா? சோ வந்தே மாதரம் ப்ளே ஆகும்போது கூட you have to stand up அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. சோ we have to stand up or whether we have to sing in மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லல. சோ இது கூட இட்ஸ் a criticism to freedom of right to speech and expression அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஜுடிஷியரியோட வேலை என்னன்னா, ஒரு இண்டிவிஜுவல் லிபர்ட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதாவது நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்களா, அதை வைலேட் ஆனா ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட வேலை. இதை விட்டுட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையே ரொம்ப நோண்டிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸையே அவங்க டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டை கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்றாரு. சரிங்களா? சோ அதே மாதிரி ரைட் டு பிரைவசியை பேஸ் பண்ணி கூட எக்ஸலென்ட்டா ஒப்பீனியன் ப்ரொவைட் பண்ணிருக்காரு. See guys, ரைட் டு பிரைவசினா உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், see பிரைவசினா தனிமை, அது எல்லாருக்குமே தெரியும். சோ நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் அடுத்தவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண கூடாதுன்னு சொல்றது கூட பிரைவசி தானே. சோ பிரைவசியோட டைமென்ஷன் வந்து ரொம்ப பெருசு. இது ஒரு டைமென்ஷன்ல நீங்க பிரைவசியை வந்து டிஃபைன் பண்ணிட முடியாது. சோ ஒரு ஸ்பேஸுக்கு நம்ம பிரைவசி பேசலாம், அதாவது நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ். அதே மாதிரி நம்மளுடைய பிஹேவியரை பேஸ் பண்ணி ஒரு பிரைவசி கொடுக்கலாம். நம்மளுடைய டெசிஷன்ல பிரைவசி இருக்கு. நம்மள பத்தி பேஸ் பண்ணி வர இன்ஃபர்மேஷனுக்கு பிரைவசி இருக்கு. சோ பிரைவசியோட டெஃபினிஷன் ரொம்ப பெருசு. சரிங்களா? அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி ரைட் டு பிரைவசி இஸ் தட் தி ரைட் டு பிரைவசி இஸ் நாட் மென்ஷன்ட் இன் आवर கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன்ல ரைட் டு பிரைவசி நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷனே பண்ணல. ஆனா ஆர்டிகல் 19 and 21 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், see ஆர்டிகல் 21 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் வந்து ரைட் டு லைஃப். சோ இத நீங்க பாத்தீங்கன்னா இந்த டைமென்ஷன்ஸ்ல ரைட் டு பிரைவசி கவர் ஆயிடுது. ஏன் கவர் ஆகுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் வேர்டிக் கொடுத்திருக்கு. என்ன வேர்டிக்னா, கோவிந்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அண்ட் நால்சா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியன் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ரைட் டு பிரைவசி இஸ் a part of the constitution, ரைட் டு பிரைவசி இஸ் under the constitution அப்படின்னு சொல்லிட்டு வேர்டிக் கொடுத்திருக்கு. சோ அதனால ரைட் டு பிரைவசி இஸ் a fundamental right அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சு சொல்லலாம். ஆனா this right to privacy is not absolute. See fundamental rights நமக்கு absolute கிடையாது. அப்போ right to privacy எப்படி absolute இருக்க முடியும்? So it comes under reasonable restrictions, and இந்த reasonable restrictions எப்படி இருக்க முடியும்னா, under article 19(2) of the constitution பேஸ் பண்ணி தான் reasonable restriction இருக்க முடியும். See article 19(2) of the constitution நம்ம பார்த்தோம். அது என்னது? reasonable restrictions which is provided to freedom of speech and expression. So அதோட dimensions எவ்வளவு இருக்கோ அதே dimensions தான் right to privacy க்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்றாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி see freedom of privacy, sorry, right to privacy நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவைட் பண்ணல. சோ ஒரு ப்ராப்பரான ஒரு டிமார்கேஷன் இருக்கா, ப்ராப்பரான ஒரு பாயிண்ட்ஸ் இதுதான் பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா? இல்ல. சோ அதனால ரீசெண்டா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்திருக்கு. சோ அந்த ஜட்மெண்ட்ல ரைட் டு பிரைவசி இஸ் அண்டர் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சோ இப்படி சொன்னதுனால கவர்மெண்ட் இதுக்காக ஒரு ரெகுலேஷன் எடுத்துட்டு வரலாம், ஒரு ரெகுலேஷன் ஃப்ரேம்வொர்க் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் வந்து தன்னோட ஒப்பீனியனை பிளேஸ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, இதே மாதிரி ஒரு ரெகுலேஷன் ஃப்ரேம்வொர்க் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைவசியும் நம்மளுக்கு தேவை. அண்ட் இந்தியா இஸ் ஒன் சச் நேஷன் which does not have privacy law அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து உங்களோட ஒப்பீனியன் சொல்லிருக்காரு. அதே மாதிரி ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, there are many kinds of privacy. For instance, privacy of space, privacy of behavior, privacy of information. So privacy to be left alone, privacy to be right to be forgotten. So இதெல்லாமே வந்து different dimensions of privacy. And இது privacyனாலே ஒரு டிக்னிட்டியை குறிக்கும். அதாவது உங்களுக்கு
உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது ஒரு பிரைவசியை குறிக்கும், சரிங்களா? ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ரைட் டு பிரைவசியை ஒரு ஃப்ரேம்வொர்க் போட்டு வைக்காததே ரொம்ப நல்லதுன்றாரு. அதாவது டீலினியேஷன். சோ ரைட் டு பிரைவசினா இத்தனை பாயிண்ட்ஸ் தான் ரைட் டு பிரைவசி, ஒரு 15 பாயிண்ட்ஸ் தான் ரைட் டு பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு வைக்காதது ரொம்ப நல்லது. இது இட்ஸ் அண்ட் வெல்கம் சொல்றாரு. சோ இப்படி போட்டு ஒரு ப்ராப்பரான ஃப்ரேம்வொர்க் இல்லனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றாருன்னா, சுப்ரீம் கோர்ட் இல்லனா கோர்ட்ல வர கேஸ் டு கேஸ் பேசிஸ டிட்டர்மைனா வச்சிட்டு நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆதார் கார்டு வந்ததுனால ரைட் டு டேட்டா இன்ஃபர்மேஷன் ஒரு பிரைவசியை பிரீச் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்கியூ பண்ணலாமா? அதே மாதிரி நீங்க என்னோட பேக்ரவுண்ட் ஆர்டிகல்ல பாத்தீங்கன்னா ரைட் டு பிரைவசி நான் இங்கிலீஷ்ல எடுத்திருப்பேன். சோ அதுல ஆட்டோ சங்கர் கேஸ் பத்தி பேசியிருப்பேன். ஆட்டோ சங்கர் வந்து ஒரு ஃபேமஸான கிரிமினலிஸ்ட். ஹி பிலாங் டு சென்னை தான். சோ அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா நிறைய கொலை பண்ணிருப்பாரு. சோ அவங்க ஆட்டோ சங்கரை பேஸ் பண்ணி அவங்களுடைய ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாமே நக்கீரன்ல பப்ளிஷ் பண்ணாங்க. சோ இதுக்கு அகைன்ஸ்டா கோர்ட்ல ஒரு கேஸ் வந்தது. அதாவது நீங்க எப்படி என்னோட லைஃப் மேட்டரை பேஸ் பண்ணி நீங்க ஆர்டிகல்ல பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் a breach of right to privacy அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்தது. அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுச்சுன்னா, ரைட் டு பிரைவசி அடுத்தவங்களோட இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்றது தப்பு தான். ஆனா when coming to the case of ஆட்டோ சங்கர், he is a criminal. சோ கிரிமினலோட இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்றதுல ஒன்னும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தன்னோட வேர்டிக் சொல்லிடுச்சு. சோ இது ஒரு கேஸா? சோ கேஸ் பை கேஸா நம்ம ரைட் டு பிரைவசியை டிட்டர்மைன் பண்ணலாம். ஒரேடியா ஹோலிஸ்டிக்கான ஒரு பாயிண்ட் ஃபார்மேட்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து தன்னோட ஆர்குமெண்ட்டை முன் வைக்கிறாரு, சரிங்களா? சோ என்ன சொல்றாருன்னா, இது வந்து சிட்டிசனுக்கும் ஸ்டேட்டுக்கும் அகைன்ஸ்டா இருக்கிற ஒரு கேஸ் ரைட் டு பிரைவசி இப்போதைக்கு இருக்கிறது. அதாவது இந்த டேட்டா பிரீச் இருக்கு இல்லையா? சோ இதுவும் சொல்லிடுறேன். சோ என்னன்னா, இப்போ நம்ம ஆதார் கார்டு யூஸ் பண்றோம். ஆதார் கார்டு யூஸ் பண்றோம்னா நம்ம பயோமெட்ரிக் ஸ்கேன் வைக்கிறோம். அதாவது நம்ம தம் இம்ப்ரெஷன் வைக்கிறோம், ஐரிஸ் ஸ்கேன் கொடுக்குறோம், நம்ம பேர் கொடுக்குறோம், ஜெண்டர் கொடுக்குறோம், வயசு கொடுக்குறோம். சோ நம்மள பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா டீடைல்ஸும் ஆதார் கார்டுல வந்துருது. இப்போ ஆதார் கார்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கவர்மெண்ட் கீழ இருக்கு. அண்ட் இது கலெக்ட் பண்ற ஏஜென்சிஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் ஏஜென்சிஸ் தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுது ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இந்தியா வந்து நிறைய எஃப்டிஐக்குலாம் போகுது. அண்ட் நிறைய கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்சிஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், சோ ஃபாரின் கம்பெனிஸ்க்குலாம் இந்த டேட்டா ப்ரொவைட் பண்ணலாம். இந்த ஆதார் கார்டு டேட்டா ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா சோ நம்மளோட இன்ஃபர்மேஷன் நம்ம வெளிநாட்டுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடுதா? அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் கிட்ட இருந்தாலுமே கூட அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா? சோ நம்ம இன்ஃபர்மேஷனுக்கு என்ன கேரண்டி? அத சோ இட் இஸ் a breach of right to privacy. சோ இத பேஸ் பண்ணி சிட்டிசன்ஸ் எல்லாரும் போராடுறாங்க ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா. சோ இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, சுப்ரீம் கோர்ட் should stand by the citizens அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒபினியனை முடிச்சிடுறாரு. சோ that's it with respect to this article, guys. And guys, actually லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு வேணும்னா இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல்ஸ் நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லா எடிட்டோரியல்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் ஆல்ரெடி இங்கிலீஷ்ல பண்ணின்னு இருக்கேன். சோ உங்களுக்கு வேணும்னா இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல்ஸ், கொஞ்சம் கஷ்டமான எடிட்டோரியல்ஸ், இல்ல உங்களுக்கு கஷ்டம்னு ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா அது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இந்த வீடியோ கீழே எழுதுங்க, so that I could read and I could make videos on it. Fine. So that's it for today. Thank you guys. Thank you for watching.